அனைவருக்கும் வணக்கம். மின் இருமுனையின் நடுவரை தளத்திலுள்ள புள்ளியில் மின்புலம் அப்படிங்கிற டாப்பிக்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது மின் இருமுனையில் மின்புலம் அப்படிங்கிறது நம்ம நேர்வு 1ல் அச்சுக்கோடு அப்படிங்கிறதுல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது நடுவரை தளத்தில் பார்க்குறோம். சரிங்களா? இப்போது டயக்ராம் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. இந்த படத்தை பாருங்கள். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதே போல் நம்ம அச்சுக்கோட்லேயும் பார்த்துருப்போம். பாயிண்ட் ஏவில் -Q மின்னோட்டம் வச்சுருப்பாங்க. பாயிண்ட் பியில் +Q மின்னோட்டம் வச்சுருப்பாங்க. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நடுப்புள்ளி பார்த்திங்க அப்படின்னா ஓன்னு சொல்லியிருப்பாங்க. ஓவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஓவுக்கும் ஏவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, அதோட டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். அதுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஏபிசி இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே அச்சில் இருந்துச்சு அப்படின்னா அது அச்சுக்கோடு. இது அப்படி இல்லாமல் இந்த நடுப்புள்ளியிலேருந்து 90 டிகிரியில் சிங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நடுவரை தளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஏ பாயிண்டில் -Q மின்னூட்டமும் பி பாயிண்டில் +Q மின்னூட்டமும் வச்சுருக்காங்க. ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் சி அப்படிங்கிற புள்ளியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓலேருந்து ஆர் தொலைவில் உள்ள புள்ளி சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு கிடைச்சது ஓலேருந்து பிங்கிற புள்ளியும், ஓலேருந்து ஏங்கிற புள்ளியும், ஓலேருந்து சிங்கிற புள்ளியும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிசி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம், ஏசி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெரிவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு பிசியோட தொலைவோ அல்லது ஏசியோட தொலைவோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் கூட போதுமானது. ஏன்னா ரெண்டும் சமமானதாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த E+E- அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராமோட கன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த E+sin θவும் E-sin θவும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது இது ரெண்டும் சமன் செஞ்சு இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமன் செய்யப்பட்ட விசையாக இருக்கும். அப்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதில்லை. அப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் E+cos θவும் மாடுலஸ் E-cos θவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். நார்மலாகவே நமக்கு தெரியும் மின்புலத்தை எந்த ஃபார்முலாவில் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, கேபிட்டல் E இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 Q/r². Qங்கிறது இங்கே மின்னோட்டத்தை சொல்லுது, ஆர் அப்படிங்கிறது இங்கே தொலைவு சொல்லுது. அப்போது தொலைவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போது நம்ம தொலைவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அந்த தொலைவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பியிலேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கோ அல்லது ஏவிலேருந்து சி இருக்கிற பாயிண்ட்டுக்கோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொலைவை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு பித்தாகரஸ் தியரத்தை நம்ம பயன்படுத்துவோம். ஏன் பித்தாகரஸ் தியரம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், ஒரு ஆஃப் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு செங்கோண முக்கோணத்தை தருது. செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்கள் கொடுத்துட்டு ஒரு பக்கம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி நாம் அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிசியோட லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். இந்த பிசியோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் BC ஸ்கொயர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற 2 பக்கம் எது அப்படின்னா இந்த ஆரும் இந்த ஆரும் ஏவும் மற்ற 2 பக்கங்களாக இருக்குது. மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. வர்க்கம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இந்த BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா R² + A² கிடைக்கும்.
நமக்கு பிசி தான் வேணும், பிசி ஸ்கொயர் வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிசி மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்கொயரை அந்தாண்ட கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு √r² + a² அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது நமக்கு தேவையான கர்ணம் எது அப்படின்னா √r² + a² அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான கர்ணம். இந்த தொலைவை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மின்புலத்தை கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு மின்புலத்துக்கு உண்டான ஃபார்முலா வந்து தெரியும். E = 1/4/ε0 Q/r². இந்த r தான் தொலைவு. இந்த தொலைவை தான் நம்ம இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ஆருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா √r² + a² யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது r = √r² + a²னா r² அதாவது r ஸ்கொயர் பண்ணால் நம்ம என்ன ஆகிடும், இந்த √2 ஸ்கொயர்னு கேன்சல் ஆகிடும். அப்போ r² = r² + a² கிடைக்கும். அப்போ இந்த r²க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா r² + a² போடலாம். அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மின்புலம் என்ன அப்படின்னா E = 1/4/ε0 Q/r² + a². இப்போது நம்மக்கிட்ட E+க்கு ஒரு மின்புலம் கிடைக்கும், E-க்கு ஒரு மின்புலம் கிடைக்கும். இந்த ரெண்டு மின்புலத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும். கூட்டும்போது நமக்கு மொத்த மின்புலம் கிடைச்சிடும். இப்போது மொத்த மின்புலம் E total is equal to மாடுலஸ் E + cos θ மைனஸ் பி கேப் அப்படின்னு வரணும். அந்த மைனஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முன்னாடி போட்டிருக்கிறோம். அதே போல் மாடுலஸ் E - cos θ இங்கே பி கேப் வந்துருக்கும், மைனஸ் பி கேப் வந்திருக்கணும். அந்த மைனஸை தான் கொண்டு வந்து முன்னாடி போட்டிருக்கோம். அப்போது ரெண்டுலேயும் காமனாக மைனஸ் இருக்கிறதுனால காமனாக மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போது E total is equal to மைனஸ் மாடுலஸ் E + cos θ பி கேப் ப்ளஸ் மாடுலஸ் E - cos θ பி கேப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போது இது E total. இது என்னதான் இந்த ரெண்டு தொலைவுமே எப்படி இருக்கும், ஏசியோட தொலைவாக இருந்தாலும் சரி பிசியோட தொலைவாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே சமமாக இருக்கும். சமமாக இருந்துச்சுன்னா அதோட மின்புலமும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அப்போது E+ஓட மதிப்பாக இருந்தாலும் சரி E-ஓட மதிப்பாக இருந்தாலும் சரி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது ரெண்டு E+ வேல்யூவாக இருந்தாலும் சரி E- வேல்யூவாக இருந்தாலும் சரி ரெண்டுமே 1/4/ε0 Q/r² + a². அப்போது இந்த E டோட்டலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். E+ இருக்கிற இடத்துலையும் E- இருக்கிற இடத்துலையும் இதே நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம E+ E- ரெண்டு ஈக்குவலுங்கிறதுனால நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -2 E+ம் போட்டுக்கலாம் E- போட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா E+ஆக இருந்தாலும் சரி E- இருந்தாலும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால் நம்ம E+ போட்டாலும் சரி E- போட்டாலும் சரி ஆன்சரில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல. அப்போ E total is equal to -2 மாடுலஸ் E + cos θ பி கேப். -2 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த E+க்காக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா 1/4/ε0 Q/r² + a² போட போகிறோம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா cos θ பி கேப் இருக்குது, அதை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி படி cos θ is equal to a/√r² + a² இருக்குது. இது எப்படி கிடைச்சது அப்படின்னா அப்படியே மீண்டும் டயக்ராமுக்கு வாங்க. தீட்டா பாருங்கள் இங்கே இருக்குது. நமக்கு cos θவுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் / கர்ணம். அடுத்துள்ள பக்கம் இங்கே என்ன அப்படின்னா ஸ்மால் a. கர்ணம் வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். √r² + a². அப்போது நம்ம cos θ = அடுத்துள்ள பக்கம் a கர்ணம் என்ன வரும் அப்படின்னா √r² + a² கிடைக்கும். இப்போ cos θவோட மதிப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா cos θவுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். இப்போது E total is equal to -1/4/ε0. இந்த 2வை வந்து நம்ம q கூட சேர்த்து எழுதியிருக்கோம். இப்போ 2q/r² + a² ஆல்ரெடி இருந்தது. இப்போ cos θவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் a/√r² + a²க்கு பதிலாக நம்ம ரூட்டை எடுத்துகிட்டு பவர் 1/2 போட்டுக்கலாம், தப்பு இல்லை. கூடவே என்ன இருக்குது அப்படின்னா பி கேப் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த Q 2a
பி கேப். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பி வெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பி வெக்டர் போட்டோம் அப்படின்னா -1/4/ε0 அப்படியே இருக்கும். 2q a p கேப் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன போட போகிறோம், பி வெக்டர் போட போகிறோம். டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, r² + a² இருக்குது, r² + a² ஹோல் பவர் 1/2 இருக்குது. பாருங்கள், அடிமான ரெண்டும் சேமாக இருக்குது. அடிமான ரெண்டும் சேமாக இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது அடுக்கு ரெண்டையும் கூட்டிக்கணும். முதல்ல இதில் அடுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எதுவுமே போடலை. எதுவுமே போடலைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அடுக்கு 1/2 இருக்குது. அப்போது 1 + 1/2 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3/2 கிடைக்கும். அப்போது E total is equal to -1/4/ε0 p vector divided by r² + a² ஹோல் பவர் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போது நம்ம அச்சுக்கோட்டில் என்ன செஞ்சோமோ அதே கண்டிஷனை இங்கே கொண்டு வரோம். அச்சுக்கோட்டில் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஆரோட டிஸ்டன்ஸை அதிகப்படுத்தணும். ஆரோட டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தும் போது ஏவோட மதிப்பு குறையும். ஏவோட மதிப்பு குறையிறதுனால a² அப்படிங்கிறத புறக்கணிக்கத்தக்க மதிப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ a² நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். a² கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கும், -1/4/ε0 p வெக்டார் டிவைடட் பை r² ஹோல் பவர் 3/2 இருக்கும். ஆரில் இருக்கிற ஸ்கொயரும் 3/2ல் இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ r³ மட்டும் கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா E total is equal to -1/4/ε0 p வெக்டார் டிவைடட் பை r³ கிடைக்கும். ஆக மொத்தம்